ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिन्दो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रा श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं मुन्दुट्रणञ्जे मुयट्टु धरित्वुरैत्तु वन्दित्तु वायार वाഴ്த்தியே சந்த முருகூரும் சோலைசோள் மொய்ப்போம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையில் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்பொழுதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே முயற்றி சுமந்தெழுந்து முந்தொற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவின் துடை கிழவி உட்பொதிவோம் அற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். நம்முடைய நாக்கினாலே எம்பெருமானுடைய புகழை பாட வேண்டும். நம்முடைய மனசினாலே எம்பெருமானை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு விதத்துல பார்த்தா இதுதான் பெரிய திருவந்தாதியினுடைய பரமசாரமா இருக்கும். ஏன்னா இதைத்தான் ஆழ்வார் அழகா சொல்லிண்டே இருக்கார். மனசே எம்பெருமானை நினைத்துக் கொண்டிரு, என்ன ஆனாலும் அவனை விட்டு விடாதே அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாமல் அதுவோ நன்றென்று அங்கு அமருலகோ வேண்டில் அதுவோ பொருள் இல்லை என்றே. மனசே ஒரு விஷயம் சொல்றேன், என்ன கேட்டா இதை கொடுக்கறேன் அது கொடுக்கறேன்னு சொன்னா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடும். சீவை கொண்டுமே கொடுக்கறேன்னு சொன்னா கூட வேண்டாம்னு சொல்லிடும். பின்ன என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டான்னா அது ஒழிந்து மண்ணின்று ஆழ்வேன் எனினும் கூடும் மட நெஞ்சே கண்ணன் தாழ் வாழ்த்துவதே கல். கண்ணனுடைய தாழ் வாழ்த்த வேணும் அப்படிங்கிறது அதுதான் நமக்கு. அதனால மனசே அதுலயே நிலை பெற்று இரு. மற்ற பலன் எதுவானாலும் நமக்கு 2ஆம் பட்சம்தான். கண்ணனுடைய திருவடியை வாழ்த்துவதுதான் முதல் பட்சம். அதனால மனசே கண்ணன் திருவடியை நினைத்துக் கொண்டிரு, வாழ்த்திக் கொண்டிரு, வாயாலே வாழ்த்திக் கொண்டிரு. இதுதான் நாம் வேண்டும் பரம புருஷார்த்தம். அதுதான் பொருள். மற்றதெல்லாம் பொருளே இல்லை. அதுவோ பொருள் இல்லை என்றே அப்படின்னு அதெல்லாம் பொருள் இல்லை, புருஷார்த்தம் இல்லை, அதெல்லாம் பயன் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அந்த அளவு மனசுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க. ஒரு விதத்துல பார்த்தோம்னா வேற எந்த போகமும் வேண்டாம், கண்ணனை மனசால நினைத்து கண்ணனை வாயார வாழ்த்து. அது சரி. ஆனா ஒரு சந்தேகம், அது என்ன சீவை குண்டம் கூட வேண்டாம்னு சொல்ற அளவு அப்படி என்ன? சீவை குண்டமே கொடுத்தா கூட அதுவோ பொருள் இல்லை அப்படிங்கிற. அது இல்ல, அதுவோ நன்றென்று அங்கு அமருலகோ வேண்டில். சீவை குண்டமோ வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவு இவருக்கு இப்ப என்ன ஆச்சு? சம்சாரத்துல தானே இருக்க. மனசால எம்பெருமான வாழ்த்தணுங்கிறது நியாயம்தான், வாக்காலே எம்பெருமானை வாழ்த்தணுங்கிறது நியாயம்தான். ஆனா அதுக்காக சீவை குண்டலோகம் கூட வேண்டாம்னு சொல்லுவாளா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு பதிலாக அடுத்த பாசுரம் 68வது பாசுரம் இது. கல்லும் கனை கடலும் வைகுந்தவானாடும் புல்லன்று ஒடிந்தனகொல் ஏபாவம் வெள்ள நெடியான் நிரங்கரியான் உள்புகுந்து நீங்கான் அடியேன் உள்ளத்து அகம். சீவை குண்டம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏனென்றால் அந்த சீவை குண்டத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை கூட
அந்த வைகுண்டத்தை விட்டு விட்டு என் மனசிலே உள்ளத்திலே உள் புகுந்து அவன் இருக்கிறான் அப்படின்னும் போது எனக்கு எதுக்கு ஸ்ரீவைகுண்டம் போகணும்? எம்பெருமான் அவனே வைகுந்த நாட்டை விட்டு விட்டு இங்கே வந்திருக்கான், என் மனசுக்குள்ளே வந்திருக்கான். அவனுக்கே வைகுண்டம் வேண்டான்னு விட்டு வந்தப்பறம் நான் எதுக்கு வைகுண்டம் வேணும் அப்படின்னு போகணும் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். கல்லும் கனை கடலும் வைகுந்த வானாடும். கல்லு அப்படின்னா திருவேங்கட மலை, கனை கடல் அப்படின்னா திருப்பார்கடல், வைகுந்த வானாடு என்றால் ஸ்ரீவைகுண்டம் என்கிற பரமபதம். இது எல்லாமே புல்லன்று ஒழித்தனகொல், எல்லாமே புல்லா எடுத்து போல இருக்கு எம்பெருமானுக்கு. புல்லுனா ஒன்னும் புல்லுக்கு சமமா எடுத்து எல்லாம். ஏன்னா அதெல்லாம் விட்டு விட்டு என் மனசுக்குள்ள வந்திருக்கானே. அதாவது யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஸ்தானத்துல பெரிய ஸ்தானத்துல இருக்கோ அதை விட்டு வரமாட்டா இல்லையா? ஆனா வந்திருக்கானே இவன். அதெல்லாம் புல்லென்று ஒழிந்தனகொல் ஏ பாவம், பாவம் அதெல்லாம் புல்லாயிடுதா எம்பெருமானுக்கு. அதையெல்லாம் விட்டு விட்டு துச்சமாக மதித்து புல்லுக்கு சமமாக அதையெல்லாம் மதித்து வெள்ள நெடியான் நிரங்கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேன் உள்ளத்து அகம். அந்த எம்பெருமான் வெள்ள நெடியான், அதான் மிகவும் நெடியானாக இருக்கக்கூடியவன், மிகவும் உயர்ந்தவன், கருத்த திருமையோடு இருக்கக்கூடியவன். அவன் மெதுவாக அடியேன் உள்ளத்து அகம், என்னுடைய மனசுக்குள்ள உண்டு உள் புகுந்து மெதுவா எனக்குள்ள வந்தான். அப்புறம் என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்தான். அதுக்கப்புறம் நீங்கான், இதை விட்டு நீங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறானே. அப்ப நான் எதுக்கு இவனை விட்டு விட்டு அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தை எதுக்கு நான் விரும்ப வேணும்? அவனே தானே இங்கே வந்து இருக்கிறான் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு தாற்பயம். வெள்ள நெடியான் நிரங்கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேன் உள்ளத்து அகம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம எல்லாம் மாதிரி கிடையாது. நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு எம்பெருமானே கொஞ்ச நாள் நினைக்கணும் அப்படின்னு நினைப்போம். மகர்ஷிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நாளி நினைப்பார்கள். ஆனா ஆழ்வாருக்கு என்ன விசேஷம்னு கேட்டானா, எம்பெருமானே ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்குள்ளே உள்ள புகுந்து இருக்கான். நமக்கெல்லாம் எம்பெருமானை பிடித்து நிறுத்துவது கஷ்டம். ஏன்னா வெளியில இருக்கிற எம்பெருமானை பிடித்து மனசுக்குள்ளே நிறுத்துவது கஷ்டம். ஆனா ஆழ்வாருக்கு என்னன்னா, மனசுக்குள்ள இருக்கிற எம்பெருமானை வெளியில போக விடுவது கஷ்டம். ஏன்னா போக மாட்டான் அவன். உள் புகுந்து நீங்கான், உள்ள புகுந்து வெளியில போக மாட்டான். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலத்தை கொடுத்து ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்குள்ளே வந்து எம்பெருமான் வீற்றிருக்கிறான். அப்படி வந்தான், என் மனம் புகுந்தான், மன்றி நின்றான், நந்தாத கொழுசுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மே எந்தாய் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்ற. அதைத்தான் ஆழ்வார் இங்க சொல்ற. இங்க ஆழ்வார் சொல்றதுதான், வந்தான், என் மனம் புகுந்தான், மந்தி நின்றான். மூணு சொல்ற. முதல்ல வந்தான், ஆத்து வாசல்ல ஒருத்தர் வர்ற. முதல்ல ஆத்து வாசல்ல ஒருத்தர் வர, உடனே கதவை திறக்கிறோம். திறந்த உடனே உள்ளுக்குள்ள வர. உள்ளுக்குள்ள வந்தப்புறம் என்னன்னு கேட்டா, அங்க ஒரு ஆசனத்தை போட்டுன்னு உட்காந்து விட்டார். அப்படின்னா ரொம்ப வேண்டியவன் அர்த்தம். வேண்டாத ஒருத்தர் இருந்தா வச்சுக்கோங்க, ஆத்து வாசல்ல வந்தாருன்னா ஆத்து வாசல்லயே அவரை பேசி அனுப்பிச்சிடுவோம். என்ன எப்படி இருக்கோங்க அப்படின்னா, இப்படி இருக்க, எப்போ வந்தவங்க, இப்ப வந்த, சரி பார்க்கலாம் அப்படின்னு முடிச்சு அனுப்பிச்சிடுவோம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேண்டியவரா இருந்தானா உள்ள வாங்கோ அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுவோம். என்ன விசேஷம் என்ன ஏது பேசுவோம். ரொம்ப வேண்டியவரா இருந்தாருன்னா அவர் அங்க வந்து சேர் போட்டுன்னு உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்போம். இன்னும் ரொம்ப வேண்டியவரா இருந்தா அங்கேயே கூடவே இருப்பார். எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டா, வந்தான், என் மனம் புகுந்தான், மன்னி நின்றான். வந்தது மட்டும் இல்லாமல் நேர என் மனசுக்குள்ள வந்து மன்னினா திடமாக என் மனசை பற்றி நிற்கிறான் அப்படின்னு. இதுல இந்த வந்தான் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, அது எல்லாருக்கும் சகஜம், நமக்கெல்லாம் கூட. ஏன்னா பெருமாள் வர திடீர்னு பார்த்தா மனசுக்கு வெளியில வர, அவர் பிடிச்ச மனசுக்குள்ள போட்டுக்கணும்னு தோன்றது. என் மனம் புகுந்தான் அப்படிங்கிறது இன்னும் சில பேருக்கு இருக்கு. கோயிலுக்கு போறோம், பெருமாள் சேவிக்கிறோம். பெருமாள் எங்க இருக்க, நம்ம எங்க இருக்கோம். பெருமாள் சேவிக்க மாசத்தில் சந்தோஷமா இருக்கு. அப்ப வாசல்ல ஒருத்தர் போறாருன்னா அவர் அப்படியே டாட்டா காமிச்சு அவரோட பேசி சிரிக்க பேசி டாட்டா காமிச்சு அனுப்புற மாதிரி கோயில்ல இருக்கிற பெருமாள் எழுனாருன்னா, இல்ல கோயில்ல இருந்து பெருமாள் உற்சவமா எழுனாருன்னா
அவர் அப்படியே டாட்டா காமிச்சு அவரை சேவிச்சு அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க கேட்டா, வந்து என் மனம் புகுந்தான், மனசுக்குள்ள அந்த எம்பெருமானுக்கு இடம் கொடுக்குறான். ஆக இப்படிப்பட்ட சேவை, பெருமாள் சேவை சேவிச்சு முடிச்சப்புறம் ஆத்துக்கு போனப்புறம் கூட அந்த சேவையே மனசுக்குள்ள இருக்கு. என்ன அழகான சேவை, என்ன அழகான சேவை, மறக்கவே முடியாமல். இன்னும் சில மகான்கள் என்ன கேட்டா, மன்னி நின்றான் அப்படின்னு அந்த சேவையை விட்டு அவர்கள் மனம் அகலாது, அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆழ்வார்கள் அந்த மாதிரி இருக்கிறவர்கள் தான் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அப்படின்னு ஆறா. அவதான் நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றான், நல்ல அனுபவங்கள்லாம் நமக்காக சமர்ப்பணம் பண்றான். அந்த மாதிரி இங்க ஆழ்வார் என்ன சொல்றார் பாருங்க, வெள்ள நெடியான் நிறங்கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேன் உள்ளத்து அகம். மெதுவா உள் புகுந்தான், எனக்கு உள்ளுக்குள்ள வந்தான். எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளதான் எம்பெருமான் இருக்கான், எல்லாருக்குமே இருக்கான், அந்தரியாமையாக பெருமாள் ஹிருதயத்துக்குள்ள இருக்கான். ஆனால் அடியேன் உள்ளத்து அகம், என்னுடைய உள்ளத்துக்கு உள்ளுக்குள்ள வந்தான். எல்லாரும் மாதிரி சரீரத்துக்குள்ள இருக்கான்னு மட்டுமல்ல, ஹிருதயத்துல இருக்கான்னு மாத்திரம் இல்ல. ஹிருதயம்னா நம்ம ஹார்ட் இருக்கும் இல்லையோ, அதுக்குள்ள எம்பெருமான் இருக்கான். ஹிருதயத்துக்குள்ள இருக்கான்னு மாத்திரம் இல்ல, என்னுடைய மனசுக்குள்ளயும் இருக்கான். உள்ளத்து அகம் அப்படின்னா உள்ளத்துக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கான். ஏதோ மனசுல மேலோட்டம் வந்துட்டு போனான் அப்படிங்கிறது கிடையாது. அவன் என்னுடைய மனசுல உள்ளுக்குள்ள உள்ளுக்கு உள்ள, உள்ளம்னா மனசு, அதனுடைய அகம்னா உள்ள, மனசுக்குள்ள இருந்து நீங்க வெளியில போக மாட்டேங்கிறான். அங்கேயே திடமாக பற்றி நிற்கிறான் எம்பெருமான். எப்படிப்பட்டவன்? வெள்ள நெடியான் நிறம் கரியான். மிகவும் வெள்ள நெடியான்னா மிகவும் பெரியவன் அப்படின்னு அர்த்தம். மிக்க உயர்த்தியை உடையவன், பரபிரம்மா அப்படின்னு சொல்லும்படி இருக்கக்கூடியவன். வேதத்துல எம்பெருமானுக்கு உபநிடத்துல வச்ச பெயர் பிரம்மா அப்படிங்கிறது தான். பிரம்மனா உயர்வர உயர்ந்தவன் அர்த்தம். அதான் மிக்க நெடியான், வெள்ள நெடியான், மிகவும் நெடியான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, வெல்ல அப்படின்னா ஜெயிக்கன்னு அர்த்தம். நம்மளை எல்லாம் ஜெயிக்கும்படி நெடியவன் பெரியவன் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய கல்யாண குணங்களாலே எல்லாரையும் ஜெயிக்கும்படி பெரியவன் அப்படின்னு. அதாவது நான் சொல்றேன் இல்லையா, பிரம்மன்னு ஒரு பதம் உபநிடத்துல பெருமானுக்கு இருக்கிற பதம் பிரம்ம அப்படின்னு தான். பிரம்மவா இதமேக ஏவ அக்ர ஆசீத் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம. பிரம்மங்கிற பேர் தான் உபநிடத்துல அடிக்கடி வரும். ரொம்ப ரொம்ப பெரியவன் அர்த்தம் பிரம்மங்கிறது. அதுல பெரியவன்னா எந்த விதத்துல பெரியவன் ஒரு விசாரம் பண்ணிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்தில். பெரியவன்னா எதுல பெரியவன்? மனுஷால் ஒருத்தர் பார்த்தோம் வச்சுக்கோங்க, அவர் ரொம்ப பெரியவர் அப்படிங்கிறோம். பெரியவன்னா எந்த அர்த்தம்னு பார்க்கணும். சில பேர் ஹைட்ல பெரியவாளா இருப்பா, சில பேர் ஸ்தானத்துல பெரியவாளா இருப்பா, சில பேர் படிப்புல பெரியவாளா இருப்பா, சில பேர் பொதுவாவே பெரிய இடம் அப்படின்னு சொல்லும்படியாக வம்சம் பெருசா இருக்கும். ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லையோ, எந்த விதத்துல பெரியவன் சொல்லணும். அப்போ பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனை பிரம்ம அப்படின்னு வேதம் சொல்றது. பெரியவன் அப்படின்னா எந்த விதத்துல பெரியவன் அப்படின்னா, சிவாஷத்தை சொல்ற எல்லா விதத்திலையும் பெரியவன். ஸ்வரூபத்தினாலும் பெரியவன், குணத்தினாலும் பெரியவன். யார்? ஸ்வரூபத்தை எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்க, எல்லார காட்டிலும் பெரியவன் பிரம்ம அப்படின்னா. ஏன்னு கேட்டா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். நம்மளாம் கொஞ்சம் இடம் தான் ஆக்குபை பண்ண முடியும், நம்மளால எந்த அளவு இடம் ஆக்குபை பண்ண முடியும். ஆனா பரமாத்மா உலகம் மொத்தத்தையும் வியாபிச்சு இருக்கான். அதனால சொரூபத்தினாலே பெரியவன், குணத்தினாலே பெரியவன். ஏன்னு கேட்டான்னா, அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குண கணா அப்படின்னு சொல்லும்படி எல்லையில்லாத பல கல்யாண குணங்களை உடையவன். எண்ணில்லாத எல்லையில்லாத கல்யாண குணங்கள் அனைத்தையும் உடையவன், தோஷம் எதுவுமே இல்லாதவன். அப்படிப்பட்டவன் தான் பிரம்மா, உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது இதுல. அப்போ அந்த கல்யாண குணங்களை காட்டி நம்மளை எல்லாம் ஜெயிக்கிறான் எம்பெருமான். நம்மளை எல்லாம் தாசனாக்கிக்கிறான். குணர் தாஸ்யம் உபாகதா. அவனுடைய ஆச்சரியமான பரத்துவம் முதலான கல்யாண குணங்களில் ஈடுபட்டு, அது மட்டுமில்லாமல் சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம், மார்தவம் முதலான கல்யாண குணங்களை இன்னும் அதிகமாக ஈடுபட்டு அவனுக்கு தாசன், அடியேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
ஏன்னா நம்மளையெல்லாம் சிருஷ்டிக்கிறவன், நம்மளையெல்லாம் ரட்சிக்கிறவன் அப்படின்னு இதெல்லாம் பரத்துவத்தை சொல்றது. நம்மளையெல்லாம் சிருஷ்டிக்கிறவன், நம்மளையெல்லாம் ரட்சிக்கிறவன், நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிறவன், நமக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன், சர்வஸ்மாத் பரன், தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு பார்த்தான்னா அவன் வெள்ள நெடியான். அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்டவன் நமக்காக காருண்யத்தோடு கூட நமக்கு கேட்ட பலனெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பவன் அப்படின்னு ஆரம்பிச்சு பார்த்தோன்னா, அவனுடைய காருண்யம், வாத்சல்யம் இதெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் நாம ஈடுபடுறோம். அதனால எல்லா விதத்தினாலேயும் வெல்ல ஜிதந்தேன்னு ஒரு ஜிதந்தே ஸ்தோத்திரத்திற்கு எம்பெருமான் தான் எப்பவுமே ஜெயிப்போம். துஷ்டர்களை எல்லாம் அடிச்சு ஜெயிப்பான், நல்லவர்களை எல்லாம் ஆதரிச்சு ஜெயிப்பான். சத்யேன லோகாஞ்செய்தி தீனான் தானேன ராகவா குருன் சுஸ்ரூஷயா செய்வ தனுஷா யுதி சாத்திரமான ராமாயணத்துக்கு வரும். யார் யாரை எப்படி ஜெயிக்கணுமோ அப்படி ஜெயிப்பான் ராமன். அப்போ வெள்ள நெடியான், அது மட்டும் இல்லாமல் நிறம் கரியான், ஆச்சரியமான கரிய நிறம் உடையவன், அழகான கரிய நிறம் உடையவன், அந்த சௌந்தரியத்தை காமிச்சு ஜெயித்தவன். வெறும் குணங்கள் மட்டும் இல்ல, அவனுடைய திவ்யமான ஒரு திருமேனி, கரிய திருமேனி அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற. அந்த கரிய திருமேனி, ஆச்சரியமான திருமேனி, கண்ணபிரான், கரிய பிரான், அந்த திருமேனியை காண்பித்து நம்மளை ஜெயிக்கிறோம். அதனால பெருமாளை சேவிக்க சேவிக்க நம்மளுக்கு அவங்க கிட்ட ஈடுபாடு அதிகமா இருது இல்லையா? அதனால இந்த ரெண்டு விதத்தினாலேயும், இந்த ரெண்டோடையும் என்னுடைய உள் புகுந்துன்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஆச்சரியமான திருமேனியோடு கூடவும் ஆச்சரியமான கல்யாண குணங்கள் எல்லாவற்றோடையும் கூடியும் என் உள்ளுக்குள்ளே புகுந்து இருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு. உள் புகுந்து நீங்கான், உள்ள புகுந்து எல்லாருக்கும் தான் உள்ள புகுகிறான். ஆனால் எம்பெருமான் திடீர்னு பார்த்தா காணாது போயிடுறான். ஆனா ஆழ்வாருக்கு அப்படி இல்லை, நீங்கான், நீங்காமல் உள்ளே பேரேன் அப்படிங்கிறார். பேரே உரைகின்ற வந்து திருப்பேர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் பேரேன் என்று நான் உன் மனதை விட்டு இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு பேருந்து போக மாட்டேன் அப்படின்னு என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு. மொத்தத்தோடையும் சகல கல்யாண குணங்களோடு கூடயும் உள்ள வந்திருக்கான். ஆச்சரியமான திருமேனி, வய விபூதி எல்லாத்தோடையும் எம்பெருமான் வந்து அந்த திவ்ய தேசத்தோடு கூடயே, திவ்ய தேசத்து எம்பெருமான் எப்படி வரான்னா அந்த திவ்ய தேசத்தோடு கூடயே உள்ள வந்திருக்கான் அப்படிங்கிறார் சுவாமி நம்மாழ்வார். தான நகரும், தான நகர், அந்த திருப்பதியோடு கூட அந்த ஸ்தான நகரம் இருக்கும் இல்லையோ, அதோட மொத்தத்தோடையும் கூட என் மனசுக்குள்ள வந்திருக்கான் அப்படிங்கிற. இங்கேயாவது பரவாயில்ல, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய திவ்ய ரூபம் இது மட்டும் இருக்கு. ஆனா ஆழ்வார் அதோடு நிக்கல, அந்த திவ்ய தேசமும் அந்த தேசத்தோடு கூட என் மனசுல வந்திருக்கான் எம்பெருமான் அப்படின்னு. ஆக அப்படி இருக்கிற எம்பெருமான் என் உள் புகுந்து நீங்கான், என் உள்ளுக்குள்ளே புகுந்து விட்டான், இனி நீங்க மாட்டேன்னு அங்க இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துச்சு நான் எதுக்கு வைகுந்தத்துக்கு போனோம்? வைகுந்தவாசியான பெருமானே வைகுந்தத்தை விட்டு இங்க இருக்கானேங்கிற. கல்லும் கனைகடலும் வைகுந்த வாராடும் உள்ளன்று ஒளிந்த நகல் ஏ பாவம். கல்லும் திருவேங்கட மலை, மலையை தான் கல்லுன்னு சொல்றேன். கல் எடுத்து கல் மாறி காத்தான் என்றும்லாம் ஒரு மொழியும். பெரிய கல்லு தான், மலைனா பெரிய கல்லு. திருவேங்கட மலை, கனை கடல், எப்பொழுதும் கனைத்து கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் சப்தமிட்டு கொண்டிருக்கிற கடல், திருப்பார்கடல். வைகுந்த வானாடு, அதாவது பரரூபம் இருக்கிறது சீவைகுண்டம். வைகுண்டம் வானாடுனா பரமபதம்னு அர்த்தம். அதுக்கு வானாடுன்னு தான் சம்ஸ்கிருத வேத உபநிடத்துல அப்படிதான் பெயர். பரமே வியோமன்னு அப்படிலாம் வரும். வைகுந்தத்தையும் விட்டுட்டு திருப்பார்கடலையும் விட்டுட்டு திருவேங்கடமலையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கான். இது வேடிக்கை பாருங்க, வைகுந்தத்தை விட்டுட்டு திருப்பார்கடல் வந்தான், திருப்பார்கடல் விட்டுட்டு திருவேங்கடமலைக்கு வந்தான், அந்த திருவேங்கடமலையும் விட்டுட்டு என் மனசுக்குள்ள வந்திருக்கான். கல்லும் கனை கடலும் வைகுந்த வானாடும் புல்லென்று ஒழிந்தன கொல். இதெல்லாம் புல்லாயிடுதா அவனுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு ஆயிடுதா? துச்சமாயிட்டான், புல்லுக்கு சமம் ஆகிட்டு. அதெல்லாம் பழைய வீடு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னா ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை எம்பெருமான் எந்த அளவு பெருசா நடிச்சுருக்கான்னு பார்க்கும்.
அதாவது என்ன கேட்டான்னா, ஸ்ரீவைகுண்டம் இவ்வளவு பெரிய இடம், அதை விட்டு யாராவது வருவாளா? நாமளே ஒரு நல்ல இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு சாதாரண இடத்துக்கு போவோமா? மாட்டோமே. அங்க சௌரியங்கள்லாம் நிறைய இருக்கு, எனக்கு என்னமோ அந்த ஊரை விட்டுட்டு வரத்துக்கே மனசு இல்லை அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா ஸ்ரீவைகுண்டம் எத்தனை உத்தமமான இடம். திருப்பார்கடல் பிராட்டியாருடைய ஸ்தலம். திருவேங்கடமலை எப்படிப்பட்ட இடம். ஆனா அதையெல்லாமும் புல்லாக மதித்து அதையெல்லாமும் விட்டு விட்டு இது எம்பெருமான் இங்கே வந்திருக்கிறானே அப்படிங்கிறார். கல்லும் கனைகடலும் வைகுந்த வானாடும் உள்ளென்று ஒழிந்தனகுல். உள்ளா எடுத்தா எம்பெருமானுக்கு இப்படி எனக்குள்ள வந்திருக்கானே. ஏ பாவம், ஐயோ பாவம்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆஹா, ஐயோ பாவம், எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இருக்கான். சில சமயம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் வந்தாருன்னா அப்படி தோணும். ரெண்டு அர்த்தம் ஏ பாவங்க. ஒன்னும் ஐயோ பாவம்னு அர்த்தம், இன்னொன்னு என்னுடைய பாவம். ஐயோ, எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு வரும்படி ஆயிடுத்தே, நான் என்ன பாப்பி ஆயிட்டேனே, அவன் அதையெல்லாம் விட்டு வரும்படி நான் நடந்துட்டேனே அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ரெண்டு அர்த்தமும் சொல்லியிருக்கான். அதாவது ஒரு பெரிய ஆச்சாரியம் அவர் நம்மாத்துக்கு திடீர்னு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன கேட்டான்னு, ஐயோ அதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். அவர் சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், நான் அப்புறம் பாத்துக்கிறேன், உங்காத்துக்கு வரணும் தான் வந்துக்கிறேன் அப்படின்னா. நான் ஐயோ பாவம், இத்தனை கருணையோடு கூட எங்காத்துக்கு வந்திருக்காரே அப்படின்னு. அந்த ஐயோ பாவங்கிறது பரிதாபமான வார்த்தை. மொத்தத்தையும் விட்டுட்டு நமக்காக வந்திருக்காரு. இன்னொன்னு, நான் என்ன பாபம் பண்ணேனோ, இவரை போய் இப்படி எல்லாம் சிரமப்படுத்துறேன்னு, நடக்க முடியாமல் வந்திருக்கிறாரு, அப்படி சமத்தை கொடுக்கறதுக்கு நான் என்ன பாபம் பண்ணேனோ அப்படின்னு தோணும் இல்லையோ. அந்த மாதிரி ஆழ்வார் ரெண்டு அர்த்தத்துல சொல்ற. பெருமாளை ஐயோ பாவம், இப்படி அதையெல்லாம் விட்டுட்டு எனக்காக இங்க வந்திருக்கிறாரே அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, நான் என்ன பாபம் பண்ணேனோ அவரை இப்படியெல்லாம் அதெல்லாம் விட்டு வரும்படி நான் இருக்கிறேனே அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தத்திலே ஏ பாவம் அப்படின்னு அர்த்தம். என் மனசுக்குள்ள கதம் ஆதரணா ஸ்பதந்தே அப்படின்னு வரதராஜ பஞ்சாசத்துல வரும். அப்பா இப்படிப்பட்ட இடம், நீ இருக்கக்கூடிய வைகுந்த வானாடுங்கிறது இருக்கொள்ளு, அது ரொம்ப பெருசா. வைகுந்தங்கிறது இப்ப நம்ம இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கொள்ளியோ, இந்த பூமி, இந்த சூரியன், சந்திரன் இதெல்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய இந்த லோகம் பிரம்மாண்டன் பெயர். இந்த மாதிரி 14 லோகங்கள், அதான் பிரம்மாண்டன் பெயர். அந்த மாதிரி அநேக பிரம்மாண்டங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்க. இதை போல 3 பங்கு வைகுண்டம் இருக்குமா அப்படின்னு வேதம் சொல்றது. அவ்வளோ பெருசு. அவ்வளோ பெரிய இடத்தை விட்டுட்டு நம்ம ஹிருதயத்துக்குள்ள பகவான் வந்திருக்காருன்னா அது எவ்வளவு சின்னது. அந்த கலேபரம் இதம் சுஷிரம் சுசூக்ஷ்மம் ஜாதம் கரீஷ கதமாதரணாஸ்பதந்தே. ஹரீஷா வரதராஜ பெருமானே, இவ்வளவு பெரிய இடம் பார், அதை விட்டுட்டு ஏதோ சின்ன இடமில்லாத இடத்துல வந்திருக்கிய. ஒரு கட்டவரல் அளவுதான் ஹிருதயத்துக்குள்ள கேப்புங்கிறது இருக்குமா, அதுக்குள்ள வந்திருக்கிய நீ அப்படிங்கிறார். அந்த மாதிரி எப்படி கதம் எப்படி இதை போய் உனக்கு எப்படி பிடிச்சிருக்கு. எப்பவுமே பெரிய இடத்துல இருக்கிறவனுக்கு அதை விட்டுட்டு சின்ன இடத்துக்கு வரத்துக்கு பிடிக்காதே. நீ எப்படி வந்திருக்க, அதுவும் அந்த கலேபரம் இதம் சுஷி, அதுவும் உள்ளுக்குள்ள இடமில்லாத இடம் மாத்திரம் இல்ல, சுத்தி என்ன இருக்கு, மாம்சமும் ரத்தமும் இதெல்லாம் தானே இருக்கு. அப்ராகிருத லோகத்துல இருப்பான், அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கேன்னா கேட்கிற. ஜாத்தம் கரீஷ கதம் ஆத, இதுக்குதான் வாத்சல்யம்னு பெயர், பரம வாத்சல்யம். அதான் நம்ம கிட்ட இருக்கிற தோஷங்கள்லாம் தோஷமாவே பெருமாளுக்கு தெரியாது. அந்த தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த மாதிரி கல்லும் கனை கடலும், திருவேங்கடமலையே கல்லுன்னு சொல்றாரு இல்லையா, அது எம்பெருமானுடைய நினைவில் சொல்றான்னு வச்சுக்கலாம். ஆமா, இந்த கல்லு இல்லாட்டா என்ன, ஆழ்வார் மனசு கிடைக்குது அப்படின்னு. இந்த கல்லும் அந்த கடலும் அந்த நாடும் போனா போயிட்டு போகுது அப்படின்னு பெருமாள் நினைக்கிறாராம். திருவேங்கடமலையே கல்லுன்னு சொல்லலாமா? நாம இங்கே போய் கல் அப்படின்னு சொல்லலாமா? திருவேங்கடம் அப்படின்னு தானே பெயர். திருமலைன்னு சொல்றோம் நாம. வெறும் கல்லு நான் சொல்றது, வெறும் மலைன்னே சொல்லக்கூடாது, மலை அப்படின்னு சொல்லக்கூடாது, திருமலைன்னு தான் சொல்லணும். அப்படிதானே பெரியவாளர் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. திருமலைன்னு சொல்லும்போது தானே சொல்லியிருக்கா. கல்லுன்னு சொல்லலாமான்னா பெருமாளுக்கு இப்ப அது கல்லுதான். அது இந்த கல்லும் வேண்டாம், அந்த கடலும் வேண்டாம், அந்த நாடும் வேண்டாம், ஆழ்வார் உள்ளம் எனக்கு இருக்கு, அது போரும்
அப்படின்னு நினைக்கிறாராம் பெருமாள். அந்த பெருமாள் நினைவுல அது சொல்றார் ஆழ்வார். கல்லும் கனை கடலும் வைகுந்தவானாடும் புல்லென்று ஒழிந்தனகுல் ஏ பாவம் வெள்ள நெடியான் நிறங்கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேன் உள்ளத்து அகம், அடியேன் மனசை விட்டுட்டு அவன் போக மாட்டான், இல்லை இந்த இடத்தை விட்டு போக மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பல இடங்கள்ல வைகுண்டத்தை விட்டுட்டு பெருமாள் வந்துட்டார் அப்படின்லாம் நிறைய இடத்துல இருக்கு. இதுக்கெல்லாம் தாற்பயம் ஒண்ணு இருக்கு, அதையும் இப்ப சொல்லிடுறேன். அதாவது தெக்வா வாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமையா சகமோததே அப்படின்னு இருக்கு. பரம ஆனந்தத்தை ஆனந்தமான வைகுண்டத்தை விட்டுட்டு திருவேங்கட மலைக்கு வந்தான் அப்படின்னு. அந்த மாதிரி விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசேன்னு காமாசிகாஷ்டத்துல வரும். அந்த திருவேளிக்கைங்கிற ஸ்தலத்துல எம்பெருமான் எதிர்க்கச்ச விமுக்த வைகுண்ட பகுமதியும், வைகுண்டத்துல பகுமதியை விட்டுட்டான். வைகுண்டம்லாம் எனக்கு பிடிக்கல, வைகுண்டம் ரொம்ப வசதியாச்சேன்னா அதெல்லாம் இல்லை, நான் அந்த திருவேளுக்கையில வந்திருக்கேன், இதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வைகுண்டத்துல பகுமானத்தை விட்டுட்டு இந்த திருவேளுக்கைய ரொம்ப விசேஷமா பாவிச்சு பெருமான் வந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பல இடங்கள்ல ஆழ்வார்கள்லாம் சொல்றாங்க. இப்ப ஜாத்தங்கரீஷ கதம் ஆதரணாஸ்பதந்தேன்னு இப்படின்னு சொல்றாரு இல்லையா, இங்கேயும் தான் நம்ம பார்த்தோம் வைகுண்டத்தை விட்டுட்டு எம்பெருமான் வந்திருக்கான் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா அழகா ஒரு விஷயம் சொல்றா. சௌபரின்னு ஒரு மகர்ஷி ஒருத்தர் இருந்தார். அவர் 50 ராஜகுமாரிகளை கல்யாணம் பண்ணிட்டார். சௌபரி மகரிஷின்னு போனா ஒரு ராஜா கிட்டவே உன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். வயசானவர் சௌபரி, கேட்ட தரத்தோட இருந்தார். ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா இந்த கிழவனை போய் யாரு கல்யாணம் பண்ணிப்பா, எந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு யோசிச்சா. அப்புறம் ஒரு உபாயம் பண்ணா, அவர்கிட்ட கேட்டா. அவரை சொன்னார், எந்த பெண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளோ அவளை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு. சரின்னு பெண்ணை அனுப்பிச்சான். ஒரு பெண்ணை சௌபரிய பார்க்க போய் 50 பேரும் போய் பார்த்தா கடைசியில் 50 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவரை. ஏன்னு கேட்டா அவ பார்க்கும்போது சௌபரிய என்ன பண்ணார், அந்த கேட்டுத்தனத்தை எல்லாம் மாறி ரொம்ப ரொம்ப அழகான யுவாவாக இளைஞனாக, ராஜகுமாரனை காட்டிலும் ரொம்ப அழகான இளைஞனாக ஆயிட்டார். அதை பார்த்த உடனே எல்லாரும் இவரை நானே விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா 50 பேரை விவாகம் பண்ணிட்டார். 50 பேருடைய சௌபரி குடுத்தனம் நடத்தினார். அங்கேயும் என்ன பண்ணா, அவர் மகரிஷி, யோக தபஸ் பலம் அவருக்கு உண்டு. அதனால என்ன பண்ணான்னா 50 ரூபத்தை எடுத்துட்டார். கிருஷ்ணன் 16,000 பேரோட கூட வாழ்க்கையை நடத்தின மாதிரி இவர் 50 ரூபத்தை எடுத்துன்னு 50 பேரோடையும் குடும்பம் நடத்தினார். எல்லாரும் சந்தோஷமா இருந்தா. ஒத்துக்கு ஒரு கிரகம் கொடுத்துட்டார். அந்தந்த கிரகத்துல அவாவாளோட இவர் இருந்துருக்கார். ஒரு நாள் ராஜா பார்க்க போனான், தன்னுடைய பெண்ணை பார்க்க போனான். பெண்கள்லாம் சௌக்கியமா இருக்காளான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஒரு பெண்ணை கேட்டோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவரோட கூட இன்னும் சந்தோஷமா இருக்கா. ரொம்ப சந்தோஷம் ராஜாவுக்கும். உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லு. ஏன்னா மகரிஷியுடைய மாயை யோகங்கள்லாம் அவனுக்கு புரியல ராஜாவுக்கு. ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லுன்னா ஒரே ஒரு கஷ்டம் தான் இருக்குன்னாலாவோ. என்ன அப்படின்னு கேட்டா, எப்பவுமே என் கூடயே இருக்கார். 50 பேரை கல்யாணம் பண்ணிட்டாரு இல்லையோ, எப்பவுமே என் கூடயே இருக்கார். அவ கிட்ட போகவே மாட்டேங்கிறார். அவளை உதாசீனம் பண்ணிட்டு என் கூட இருக்கார். அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னாலாம். உடனே ராஜா அடுத்த பெண்ணை பார்க்க போனான். அங்க பார்த்தா அவகிட்ட கேட்டான், உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லு. அவளும் சந்தோஷமா இருக்கா. அவ சொன்னா, எப்பவுமே என் கூடயே இருக்க, 49 பேர் உதாசீனம் பண்ணிட்டு என் கூடயே இருக்கார் அப்படின்னாலாம். அப்போ எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா, மற்ற பேரெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட அதிக பரிவு காமிக்கிறார் அவர். மற்ற பேரெல்லாம் விட்டுட்டார், எனக்காக மற்றவர்கள் எல்லாம் உதாசீனம் பண்ணிட்டார். அவனா இக்கடிக்கிட்ட போகட்டும், எனக்கு நீதான் முக்கியம், உன்னோட தான் ஆயிருப்பேன்னு 50 பேர்ட்டு சொல்லி வச்சிருக்கார் இந்த சௌபரி மகரிஷி. ஒருத்தரோட குருத்தம் பண்றது இன்னொருத்தருக்கு தெரியாது போல இருக்கு. அதனால ஒருத்திக்கிட்டே சொல்ற, நீதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மற்ற பேரெல்லாம் எனக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை, உன்னாலும் எனக்கு அவகிட்ட பிரீத்தி இல்லை. அந்த மாதிரி பெருமாள் இங்க நம்ம கிட்ட இருக்காரு இல்லையா, நம்ம கோயில்லையோ இல்ல நம்ம ஹிருதயத்திலேயோ இருக்காரு இல்லையா. அப்ப நமக்கு அந்த மாதிரி தோன்றதாம்.
எம்பெருமான் வைகுண்டத்துல இருக்கிறவாளை காட்டிலும் இங்க இருக்கிறவா தான் உனக்கு எனக்கு நீதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம கிட்ட பெருமாள் அந்த அளவு பிரீத்தி வச்சிருக்க. வைகுண்டத்துல நித்திய சூரியர்கள் அனந்தகளுடன் தான் இருக்காளுன்னா அவளா எனக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை, எனக்கு நீதான் முக்கியம் அப்படின்னு நம்ம கிட்ட பெருமாள் சொல்றாரு. அந்த அளவு பிரீத்தியோட நம்ம கிட்ட நடந்துக்கிறார். நிலையில எல்லா இடத்துலயும் இருக்கார். வைகுண்டத்தை விட்டுட்டு வந்துட்டாருன்னா அப்ப வைகுண்டத்துல போனா எம்பெருமான் இல்லையான்னு நினைக்க வேண்டாம். திருப்பார்கடலை விட்டுட்டு வந்துட்டாருன்னா அப்ப திருப்பார்கடல்ல போனா எம்பெருமான் இல்லையான்னு நினைக்க வேண்டாம். எல்லா இடத்துலயும் இருக்க. ஆனால் நம்ம கிட்ட எம்பெருமான் காண்பிக்கிற பிரீத்தியானது அவாகிட்டலாம் பிரீத்தியே இல்லை அப்படின்னு நாம சொல்லும்படியாக நம்ம கிட்ட அதிகமான பிரீத்தியை காண்பிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இங்க அழகா வியாக்கியானத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் வைகுண்ட வாசேபி நமே பிலாஷான்னு ஒன்று கொள்ளும். அதுதான் முன்னாடி நமக்கு அந்த போன பாட்டுல வந்து சொல்லும். அதுவோ நன்றென்று அங்க அமருலகோ வேண்டில் அதுவோ பொருளில்லை என்றேன்னு ஆழ்வார் சொன்னாரு, தேசிகன் சொல்றாரு, திருவங்கி ஆழ்வார் சொல்றாரு, வைகுண்டம் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னார். வைகுண்டம் கொடுத்தா கூட வேண்டாம், வைகுண்டம் கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, இப்ப வைகுண்டம் கொடுத்தா வேண்டாம்னா இப்ப தேசியன் வைகுண்டம் போகாம இருக்காரா, இல்ல ஆழ்வார் வைகுண்டம் போகாம இருக்காரா, இல்ல திருவங்கி ஆழ்வார் வைகுண்டம் போகாம இருக்கா? வேண்டாம்னா வேண்டாம்ட்டு இங்கேயே உட்காந்துருக்காளா? அப்படி அர்த்தம் இல்லை. பின்ன என்ன கேட்டா, அந்த வைகுண்டத்துக்கு சமமான போகம் இங்க இருக்கு. அப்ப நீர் வைகுண்டம் கொடுத்தா கூட நான் என்ன பண்ணுவேன் கேட்டா, அங்கிருந்து இன்னொரு ரூபம் எடுத்து இங்க வந்து இங்க அனுபவிப்பேன். வைகுண்டத்துல இருந்தா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் முடியும். அப்போ அங்கிருந்து வைகுண்டத்துல இருந்து வைகுண்டத்துல பெருமாளை சேவிச்சுட்டு இருப்பேன். ஆனால் ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல உற்சவம் அப்படின்னா காஞ்சிபுரத்துல கருட சேவை. அப்பதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற வைகுண்ட வாசேபி நமே பிலாஷா அப்படின்ற. ஏன்னு கேட்டானா, துரக வேகராஜ செந்தன் ஆந்தோலிகாதிஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம். இப்ப கருட சேவையில தேசிகனுக்கு சேவை சாதிக்கிறதுக்காக எம்பெருமான் கருட வாகனத்தோட அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறார் தூக்குள்ள. அப்ப அந்த சமயத்துல சுவாமி தேசிகனுக்கு மரியாதை ஆகிறது. பெருமாளுடைய கொடையை இறக்குறார். பெருமாளே கொடையோட கூட மரியாதை கொடுத்துருப்பாருன்னு அர்த்தம். தன்னுடைய கொடை, தன்னுடைய சத்திரங்கள் எல்லாத்தோடையும் கூட பெருமாள் மரியாதை கொடுத்து அனுப்புறார். அப்படியே கொடையை இறக்குறா, அப்படியே மரியாதை சுவாமி தேசிகனுக்கு ஆகும்போது அப்ப ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற தேசிகன் அந்த ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்க, தூக்குள்ள வந்திருக்க. அது நேர சேவிச்சவளுக்கு தெரியும் அந்த அனுபவம். ஏன்னா பெருமாளை சேவிக்கிறதுக்காக இங்க வந்திருக்க. அதனால வைகுண்ட வாசேபி நமே பிலாஷா அப்படின்னா இங்க அத்தனை ஆதரவு இருக்கு. வைகுண்ட வாசத்தை காட்டில இங்க ஆதரவு நிறைய இருக்கு. வைகுண்டமே வேண்டாம் எனக்கு, நான் சம்சாரத்திலே இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு மோட்சம் வேண்டாம், நான் சம்சாரத்துல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சம்சாரம் வேண்டாம், மோட்சம்தான் வேணும். ஆனா என்னுடைய ஆதரவு இங்க வைகுண்டம் போனா கூட இங்க ஆதரவோட இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படிப்பட்ட சேவை இங்க இருக்கிற அப்படின்னா. அதே மாதிரி ஒண்ணுக்கும் தாற்பயம் இருக்கு. கல்லும் கனை கடலும் வைகுந்தவானாடும் புல்லென்று ஒழிந்தனகொல் ஏபாவம் வெள்ள நெடியான் நிறங்கரியான் உள்புகுந்து நீங்கான் அடியேன் உள்ளத்து அகம் அகம் சிவந்த கண்ணினராய் வல்வினையராவார் முகம் சிதைவராமன்றே முக்கே மிகுந்தெருமாள் சீர்கடலை உள் பொதிந்த சிந்தையேன் தன்னை ஆர்கடலாம் செவ்வே அடர்த்து. எம்பெருமான் என்னுடைய மனசுக்குள்ளே உள் புகுந்து நீங்கான் அப்படின்னு மட்டும் இல்ல, ஐக்கியம் வந்திருக்கு அப்படின்னார். உள்ளுக்குள்ள இருக்கான்னு இல்லையோ, அப்ப நானா அவனா பார்க்கணும். ஏன்னா நானும் உள்ள இருக்கேன், இந்த உடம்புக்குள்ள நானும் இருக்கேன், அவனும் இருக்கான். இந்த ஹிருதயத்துக்குள்ள நானும் இருக்கேன், அவனும் இருக்கான். உபநிடத்து அப்படிதான் சொல்றது, ரெண்டு பேரும் இருக்கா இங்க. அப்ப என்ன கேட்டான்னா, இதனுடைய பலன், பெரிய பலன் என்ன கிடைச்சுன்னு கேட்டா, பாபங்கள்லாம் போச்சு எனக்கு. எம்பெருமான் உள்ள வந்து இருக்கான்னு இல்லையா, நிரந்தரமா இருக்கான்னு இல்லையா, அப்ப எனக்கு எந்த பாபமும் கிடையாது, தப்பு காரியமே நான் பண்ண மாட்டேன். இதுவரை செய்த பாபங்கள்லாம் போச்சு, இனிமேலும் நான் பாபம் பண்ண மாட்டேன். எம்பெருமான் உள்ள இருக்கான்ங்கிறதுக்கு நல்ல அடையாளம் அதுதான். இதுவரை இருந்த பாபங்கள் போகும், இதுவரை இருந்த பாபங்கள்லாம் போச்சுங்கிறதுக்கே நல்ல அடையாளம் இதுதான். நானா சொல்றேன், இனிமேல் பாப்ப சிந்தையே வராது, பாப்பம் பண்ணலாங்கிற எண்ணமே வராது. எம்பெருமான் இருக்காங்கிறதுக்கு அடையாளம் அது. ஒரு வைஷ்ணவ லட்சணம் சொல்றாங்க.
சாஸ்திரங்கள்ல வைஷ்ணவ லட்சணம்னு ஒண்ணு சொல்லிருக்கா. விஷ்ணு உள்ளுத்த மனசுக்குள்ள இருந்தான்னு வச்சுக்கோங்க, இப்ப போட்டி பொறாமை வராது. பணத்துக்காக ஒருத்தன் போட்டி போட்டான்னு வச்சுக்கோங்க, சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப விஷ்ணுவனுடைய பக்தன் இல்ல, பணத்தினுடைய பக்தன். பதவிக்காக ஒருத்தன் போட்டி போட்டான்னு வச்சுக்கோங்க பகவதாலோட கூட, அப்ப விஷ்ணுவனுடைய பக்தன் இல்ல, பதவியினுடைய பக்தன். ஆனா விஷ்ணுவனுடைய பக்தனா இருக்கிறவனுக்கு போட்டி வராது, பொறாமை வராது, எதுவுமே வராதுங்கிறா. உள்ளுக்குள்ள மனசுல பகவான் எப்பவுமே இருந்தான்னா அதுக்கு அடையாளம் இல்லை. பழைய பாபங்கள்லாம் தொலைஞ்சு போச்சா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா சகல பாபங்களும் போயிடும் அப்படின்னு. அதுக்கு நல்ல அடையாளம் என்ன கேட்டா, இனிமேல் பாபத்துல சிந்தை வராது. ஆனுகூல்யஸ்ய சங்கல்ப பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் நின்னருளாங்கதியன்றி மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் செய்த நிலை கழிந்தேன். நெடுங்காலமா என்னென்ன தப்பு பண்ணணும் அது போயிடுச்சு, இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேங்கிற. நெடுங்காலமா என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், விட்டு போச்சு. இனிமே எனக்கு நல்லதுதான் புத்தி போகும், தப்புல புத்தியே போகாது, சிந்தையே வராது, செய்வானா இல்லையாங்கிறது கிட்டான் நினைவே வராது அப்படின்னு இருக்கும். அதைதான் ஆழ்வார் சொல்றாரு. இப்போ எம்பெருமான் மனசுக்குள்ள இருக்கான்னா என்னுடைய பாபம் எல்லாம் போயிடுச்சேன். பாப்பம் ஏதாவது பழைய பாபம் கொஞ்சம் இருந்தாதான் அதனுடைய தொடர்ச்சியா புது பாபம் வரும், எல்லாமே போயிடுச்சேன் அப்படிங்கிற பாபங்கள். இந்த பாப்பத்தை எல்லாம் எப்பவுமே அவர் அப்படின்னு ஆழ்வார் சொல்றவர்கள் பெரிய திருவந்தாதில இங்க வல்வினையரா அவர். இந்த வல்வினையர்னு ஒருத்தர் இருக்காரு, பாபங்கள்னு ஒருத்தர், அவர் அகம் சிவந்த கண்ணினராய் முகம் சிதைவ ராமன்றே முக்கி. அவருக்கு உடம்புக்குள்ள இருக்க முடியல, பெருமாள் வந்துட்டார் இல்லையா, அதனால உள்ளே உள்ள ரொம்ப கஷ்டத்தினால கண்ணெல்லாம் சிவந்து போச்சு. அவருக்கு ரொம்ப கஷ்டத்தினால முகம் சிவந்து போன, முகம் வாடி போனார், கண்ணு சிவந்து போச்சு, முகம் வாடி போச்சு. முக்கினா ரொம்ப கஷ்டத்துல இருக்கார் அப்படின்னு, ரொம்ப கஷ்டத்துல அவர் இருக்கார். யாரு? இந்த பாபங்கள்ல ஒருத்தர் இருக்காரு வினையார், அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. இப்போ எங்கிட்ட இருக்கவா இருக்காரு, அவருக்கு இருக்கவே முடியல இங்க. ஏன்னு கேட்டான்னா, மிகும் திருமால் சீர்கடலை உள் பொதிந்த சிந்தையேன் தன்னை, ரொம்ப மிக்கவனான எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவான திருமால் சர்வேஸ்வரன் விராட்டியினுடைய நாயகன், அவனுடைய கல்யாண குணக்கடலை நான் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே சிந்தனைக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கேன் இல்லையா. அதனால என்ன யார் என்ன பண்ண முடியும்? ஆர்க்கடவாம் செவ்வே அடர்ந்து, ஆர்க்குதான் என்னை அடலாம் அப்படின்னு, என்னை அடர்த்து ஆர்க்கு அடாம் அப்படின்னு அர்த்தம். என்னை நெருக்கி யாருக்கு என்னை உபதிரவம் செய்ய முடியும் அர்த்தம். செவ்வே அப்படின்னா மிகவும் அதிகமான, மிகவும் அதிகமாக என்னை போட்டு நெருக்கி. இந்த பாபங்கள்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டான்னா, ஒரு மனுஷனை போட்டு நெருக்கி அவனை என்ன படாறுபாடு படுத்தணுமோ அத்தனையும் படுத்தும். கொஞ்சம் பாப்பம் இருந்தா கூட போடும், பாப்ப சேஷம். வினை பகை 2 லட்சம் தீ எச்சம் போல தொகும் அப்படிங்கிற திருக்குறள் ஒரு குறள் இருக்கு. வினை பகை 2 எச்சம் தீ எச்சம் போல தொகும். அந்த பாப்பம் இருக்கோ, இந்த பாப்பத்தினுடைய கொஞ்சம் பாக்கி இருந்தா அது ஆபத்து. பகை நம்முடைய சத்துருக்கள் இருக்கோ, சத்துருக்கள் எல்லாரையும் ஒழிக்கச்சே எவனாவது ஒருத்தன் பாக்கி இருந்தா வச்சுக்கோங்க, அது ஆபத்து. இதனுடைய எப்படின்னா தீ எச்சம் போல, நெருப்பு எல்லாத்தையும் அடைச்சிட்டு அப்புறம் கடைசியில எங்கேயாவது பாக்கி இருந்தா மறுபடியும் பிடிச்சிருக்கும். காட்டுக்கு நெருப்பு பிடிச்சிருக்கு, இன்னும் அழைக்கிறான், ஆனா இப்ப கடைசியில எங்கேயா மூலையில இருந்து வச்சுக்கோங்க, புறப்புறம் மட்டும் திருப்பி பிடிச்சிட்டு, அது தீ எச்சம்னு பேர். நெருப்பு கொஞ்சம் பாக்கி இருந்தா கூட திருப்பி அதை பிடிச்சிருந்து வரும்போது, அந்த மாதிரிதான் பாப்பத்தினுடைய கொஞ்சம் பாக்கி இருந்தா கூட திருப்பி பிடிச்சிருக்கோம். அப்போ இந்த பாப்பம் என்ன பண்ணுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம முன்னாடி பண்ண பாப்பத்தினுடைய எஃபெக்ட் தான் பின்னாடி வர பாப்பம் அன்னொன்று இருக்கும். ஏன்னா அது அப்படியே இருக்கும், விரும்ப கூடாது. அப்ப என்ன அவங்க கேட்டாங்கன்னா, அந்த பாப்பமானது நம்மை அடர்த்து, செவ்வே அடர்த்து, ரொம்ப அதிகமாக நம்ம போட்டு நெருக்கி அது நம்மை உபதிரவிக்கும், ஹிம்சை செய்யும். ஆனா இப்ப ஆழ்வார் சொல்ற, யாருக்குதான் என்னை ஹிம்சை செய்ய முடியும்? பாப்பங்களே வாருங்கள், எல்லா பாப்பங்கள்லாம் ஒருத்தர் மிஸ்டர் பாப்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வல்வினையார், வல்வினையார்களே வாங்கள், நீங்கள் எல்லாரும் வாங்கள். நீங்கள் ஆருக்கு என்னை என்ன செய்ய முடியும்? ஆருக்கு அடவாம் செவ்வே அடர்த்து அடலாம்.
யாருக்குத்தான் என்னை ஹிம்சை பண்ண முடியும்? செவ்வே மிக அதிகமாக அடர்த்து நெருக்கி ஆருக்கு உங்களிலே யாருக்கு சிந்தனையில் தன்னை எம்பெருமான சிந்தனையில் வைத்த என்னை அடலாம், என்னை ஹிம்சை பண்ண முடியும். அடல்னா ஹிம்சை, அடலாழி அம்மான் தன்னை அவர்கள் அடல் ஆழ்வு அந்த மாதிரி. ஆக பாபங்கள் எல்லாம் இப்ப வேற வழி இல்லாமல் அவையெல்லாம் இருந்திருக்க என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. எம்பெருமான் என் மனசுக்குள்ளே வந்து இருக்கான் என்பதன் பலனாக பாபங்கள் என்னை நெருக்க முடியாமல் இருக்கின்றன. முன்னாடியே சொன்னவர்கள் கொஞ்சம் தள்ளி நின்று அப்படியே காட்டுக்குள்ள போறதா, இல்ல மலைக்கு போறதா, இல்ல கடலுக்கு போறதா, எங்கே போறது என்னுடைய பாபங்கள் எல்லாம்? பக்கத்துல கிட்டையே இல்லையே அப்படிங்கிற வழித்தங்கு வல்வினையை மாற்றானோ, நடுவில் ஏதாவது ஒண்ணு இருந்தா அதை எம்பெருமான் ஒழிக்க மாட்டானோ அப்படின்லாம் சொல்லுங்க இல்லையா? அதனால பாபங்கள்லாம் என்ன பண்ண முடியும் எம்பெருமான் இங்கே இருக்கும் பொழுது? அப்படி வினைகால் உமக்கு இனி வேற ஒரு இடம் தேட வேண்டும். பாபங்களே இங்க நிற்காதுங்க, வேற ஏதாவது இடத்த பார்த்துக்கோங்க. பாபங்கள்லாம் எப்படி ஆட்சிங்கிறது வேடிக்கையா சொல்ற. அகம் சிவந்த கண்ணினராய் வல்வினையராவார் முகம் சிதை வராமன்றே முக்கி. இந்த வல்வினையர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, இல்ல பல பேர் இருக்காளே, அவெல்லாம் அகம் சிவந்த கண்ணினா உள்ள வந்து கண்ணதான் சிவந்து போச்சு. நான் ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப துக்கத்துல, ரொம்ப முடியாம இருக்கவாளுக்கு கண்ணெல்லாம் எப்படி ஆகும்? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் முக்கினா ரொம்ப வருத்தப்பட்டு, ரொம்ப துக்கப்பட்டு, முகம் சிதைவர் அப்படின்னா தன்னுடைய முகத்தை வாடினவர். முகம் சிதைவர்னா முகம் வாடி போனவர் ஆவர், அப்படிதானே? அப்படின்னு பாபங்கள் இத்தனை பாடுபடுறது எங்கிட்ட வந்து, ஏன்னா எம்பெருமான் வந்துட்டபடியுமா இருக்கு. நிறைய பாபங்கள் இருக்கும். வல்வினையர் ஆவன்னா ஒண்ணு ரெண்டு கிடையாது, ஏகப்பட்ட பாபங்கள் நிறைய பேர் இருக்கா. அகம் சிவந்த கண்ணினராய் வல்வினையராவார் முகம் சிதைவராம் அன்றே முக்கிய மிகும் திருமால் சீர்கடலை. மிகும்னா ரொம்ப அதிகமான சர்வஸ்மாத் பரனாக இருக்கக்கூடிய திருமால் அப்படின்னு அர்த்தம். மிகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய பாப்பத்தை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததான கல்யாண குணங்களை மிகும் திருமால் சீர்கடலை. மிகுங்கிறத மிக உயர்ந்தவனான திருமால் வச்சுக்கோங்க. இன்னொரு அர்த்தம் மிகுங்கிறத சீர்கடல்ல சேர்த்துக்கோங்க. திருமாலுடைய சீர்கடல் கல்யாண குணக்கடல் இருக்கும், அது மிகும் அதிகமா இருக்கு. எதை காட்டிலும் அதிகமா இருக்குன்னா என்னுடைய பாப்பத்தை காட்டிலும் அதிகமா இருக்கு. என்னுடைய பாப்பம் எத்தனை இருக்கோ அதை காட்டிலும் அதிகமா இருக்கு. ஓகே மோகோ தன்யவத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்ற. ஸ்ரீ ரங்கநாத குணானாம் இவாஸ்மத் தோஷானாம் கப்பார திருஷ்வதோகம் பற்ற ஸ்லோகம். ரங்கநாதனே, உன்னுடைய குணங்களுக்கும் முடிவு கிடையாது, அளவில்லாமல் இருக்கு. என்னுடைய பாப்பங்களுக்கும் முடிவு கிடையாது, இதுவும் அளவில்லாமல் இருக்கு. ஆனா கூட ஜெயிக்கிறது எது பார்த்தா உன் குணம் தான் என் பாப்பத்தை ஜெயிக்கிறது. என் பாப்பம் ஜெயிக்க முடியாது. அதுவும் அளவில்லாமல் இருக்கு, இதுவும் அளவில்லாமல் இருக்கு, ரெண்டும் அளவில்லாமல் தான் இருக்கு பாப்பங்களும். ஆனால் கடைசியில வெல்வது உன் குணம் தானே. தத்குணானாம் இவாஸ்மத் தோஷானாம் கஃபார திருஷ்வதேஹம் மோகோ தன்யவத் தத்குணானாம் கிருஷ்ணா பூரம் வருஷதாம் நாஸ்தி பாத்திரம். ஸ்லோகத்துல வேற அர்த்தத்துல வருது. இன்னொரு இடத்துல ததாபி அப்படின்னு ஆரம்பிச்சு உன் குணம்தானே ஜெயிக்கிறது, என்ன ஆச்சரியம் அப்படின்னு. ஒரு விதத்துல என் பாப்பத்துக்கும் பலம் அதிகம். ஆனால் கருணா அப்படிங்கிற குணம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப சிரேஷ்டம். அதனால்தான் எம்பெருமானாலையும் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி மிகும் சீர்கடல், என்னுடைய பாப்பம் பெருசா இருக்கு. வல்வினையராவார், ரொம்ப திருடமானவர், நிறைய பேர் இருக்கா. ஆனா உன்னுடைய சீர்கடல்ங்கிறது இதை ஜெயிக்கும் அளவு மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மிகும் திருமால் சீர்கடலை உள்பொதிந்த சிந்தனையன் தன்னை. அவனுடைய சீர்கடல் அப்படின்னா கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கு, அதை உள்புகுந்த சிந்தனையான் அது உள்ளுக்குள்ள நான் வச்சுருக்கேன். இனி ஆர்க்கடவும், இன்னும் யாருக்கு ஆர்க்கடலாம், நீ யாருக்கு என்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியும்? ஏன்னா இப்ப என்ன ஆச்சு கேட்டாங்கன்னா, ஒன்னும் பாப்பம் நிறைய இருந்தது, அந்த பாப்பத்தை காட்டிலும் மிகும் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய கல்யாண குணம் வந்துருக்கு. இப்ப இனிமே அதை காட்டிலும் மிகுதியா யாராவது ஒருத்தர் வந்தாதான் என் மனசை ஆக்கிரமிக்க முடியும்.
அப்படி யாரும் கிடையாது. அதனால பெரியாச்சாமலை அழகா சொல்றார், அபரிச்சின்னமான எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அப்புறம் இது பரிச்சின்னமானதெல்லாம் என்ன பண்ண முடியும்? பரிச்சின்ன அளவுபட்டது எல்லாமே. எந்த பாப்பங்களும் எல்லாமே அளவுபட்டுதான் இருக்கு. பரிச்சின்னமான இது என்ன பண்ண முடியும்? அபரிச்சின்னமான எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் என் மனசுக்குள்ளே வந்து விட்டது. ஒரு கடல் உள்ளுக்குள்ள வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இனிமே யாரும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அகம் சிவந்த கண்ணினராய் வல்வினையராவார் முகம் சிதைவ ராமன்றே முக்கி. இந்த வரியில பார்த்தாலும் வேடிக்கையா ஆழ்வார் இந்த பாப்பங்கள் படுற பாட்டை நிறைய சொல்ற. பாப்பங்கள்லாம் தொலைஞ்சு போச்சு, அவ்வளவுதான விஷயம். இப்படிதான் எல்லாருமே சொல்லிருக்காரு. உன் பக்கம்லாம் உன்னுடைய பாப்பங்கள்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு பெய்யனில் தூசாகும் செப்பையிலோ ரெம்பாவாயெல்லாம் வரும். ஆனா ஆழ்வார் பாருங்க, நிறைய அகம் சிவந்த கண்ணினா எப்படி போச்சு அப்படின்னா, அகம் சிவந்த கண்ணினராய் முக்கி முகம் சிதைவர் அப்படின்னு கண்ணெல்லாம் சிவந்து போய் உடம்பெல்லாம் கஷ்டப்பட்டு முகமெல்லாம் வருத்தத்துல அப்படியே வாடி போய் இப்படியெல்லாம் ஆயிட்டார் அப்படின்னு நிறைய சொல்றார் ஆழ்வார் பாப்பங்களை பத்தி. ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, இந்த பாப்பங்கள் தான் எத்தனை செருக்கோட என்னை வந்து படாதுபாடு படுத்திட்டு இன்னைக்கு அது படுற பாட்டெல்லாம் நான் பார்க்கணுங்க. ஆழ்வார் ஒருத்தர் நம்மளை படாதுபாடு படுத்தினா வச்சுக்கோங்க, அவன் படுற பாட்டை வர நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த எம்பெருமானின் மனசுக்குள்ளே வருவதற்கு முன்பாக இந்த பாப்பங்கள் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நடமாடிக்கொண்டே இருந்து என்னை ஆக்கிரமித்து நான் சொல்றபடிதான் நீ போகணும் அப்படின்னு பண்ணி எனக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு நல்ல சிந்தை இருந்தா அதை இல்லாம வீழ்ச்சி எப்படி படிச்சு இதெல்லாம் என்ன எப்படி எல்லாம் உபதிரவம் பண்ணிச்சு என்கிட்ட எப்படி எல்லாம் ஆக்கிரமிச்சு ஆண்டது இது. அது என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதா பாப்பங்கள் தான். நீ என்ன மாதிரி நடந்துருவியா என்ன, ஒன்னால முடியுமானால் நீ என்னை ஜெயிக்க முடியுமா பாரு அப்படின்னா சவால் விட்டுதானே இந்த பாப்பங்கள் மொத்தமும் இருந்தது. அப்படிப்பட்ட பாப்பங்கள் மொத்தமும் இன்னைக்கு படுற பாட்டை பார்க்கணுமே. அதுக்குதான் சொல்ற, என்னை எப்படி எல்லாம் படிக்கணுங்க. இப்ப பாருங்க, அகம் சிவந்த கண்ணினாராய் இரண்டை கசிப்புவ எம்பெருமான் என்ன பண்ணாருன்னு கேட்டாங்க. மற்ற அரக்கர்களை எல்லாம் கொள்ற மாதிரி கொள்ளல. ராவண 10 தலை அறுத்த அவனுடைய ஹிருதயத்துல ஒரு அஷ்டத்தை பிரயோகம் பண்ணினா விமா சட்டங்கள் வந்தான் ராவணன். சிசுவான சக்கர பிரயோகம் பண்ண இரண்டைசு அப்படிலாம் பண்ணல. போட்டு அவனுடைய ஹிருதயத்துல உள்ள புகுந்து பிளந்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து விலமன்ற மடியில போட்டு கை விட்டு பிளந்து அலைகிறான். அலைந்தான் கையால அலையான் உள்ளுக்குள் குருதிக்குள்ள அலையான். ஏன் அப்படின்னா மத்த பேர்ல மாதிரி இல்லை, என்ன பாடுபடுத்தினான் பக்தர்களை. இவன் பிரசாதனை எத்தனை பாடுபடுத்தினான், அத்தனையும் அந்த கோபம் அந்த வன்மம் பெருமாளுக்குள்ள இருக்கு. ஏன்னா பக்தர்களுக்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் அந்த எம்பெருமானுடைய கோபம் மாறாது, இங்கே இருக்கு. எத்தனை பாடுபடுத்தின நீ படணும். அதே மாதிரி மகாபாரதத்துல பார்த்தோமானார், துஷாசனம் திரௌபதியினுடைய கூந்தலை பிடித்து இழுத்து திரௌபதியை சபை நடுவுல பிடிச்சு இழுத்து வந்து அங்கேயும் கூந்தலை பிடிச்சு இழுத்து அவள் பரிகாசம் பண்ணி வஸ்திராபகரணம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது பீமன் சபதம் பண்றான். கடைசியில மகாபாரத யுத்தத்துல எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த துஷாசனுடைய கையை பிடிச்சு பீமன் தரையில தள்ளி அவனுடைய கையை பிடிச்சு, இந்த கைதானே திரௌபதியினுடைய கூந்தலை பற்றி இழுத்தது, இதுதானே துகிந்து இருக்க கைன்னு அந்த கையை பிச்சு போட்டான். ஆனா அவன் கதறின்னு இருக்கும்போது அது சுத்தி அந்த கையை மட்டும் தனியா பிச்சு ஆகாசத்துல வீட்டு போட்டான். பாருங்கள் அப்படின்னா கௌரவர்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு, நமக்கெல்லாம் என்ன தோன்றதுன்னு கேட்டா வேணும் விசுவாசனுக்கு இது வேணும். இது என்ன அநியாயங்கள், யுத்தத்துல இப்படியா நடந்துப்பா அப்படிங்கிறா. செல்வ யுத்தத்துல இப்படி இல்லாம நடந்துப்பா அப்படிங்கிறா. இல்ல சபையில அப்படி இல்லாம நடக்குப்பா அப்படின்னு பதிலுக்கு கேட்கிறான். கிருஷ்ணன் இருக்கானே, கிருஷ்ணா இது தர்மமா அப்படின்னு கேட்டா, தர்மமா, தர்மத்தை பத்தி நீங்க எப்ப பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கிருஷ்ணன் நீங்க அதர்மம் தானே பண்ற வழக்கம், தர்மத்தை பத்தி நீங்க பேசுறது உண்டா? உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியுமா? பாண்டவர்களை காட்டுக்கு அனுப்பிச்சு தர்மமா? சூதானது தர்மமா? திரௌபதியை கூட்டது தர்மமா?
தர்மத்தை பத்தி எப்ப நீங்க பேச ஆரம்பிச்சோங்க அண்ணனே கேட்கிறான் துரியோதனுக்கு. அதனால தீவிரமான கொடுமையான அதர்மத்துக்கு கொடுமையான தண்டனை இருந்தாலும் நியாயம் அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லையா? அந்த மாதிரி பார்த்தாலும் நம்முடைய பாப்பங்கள் தான் மிகவும் கொடுமையானவை. அதற்கு அந்த கொடுமையான தண்டனை தகும். அந்த தண்டனை தான் ஆழ்வார் இப்ப கொடுக்கிறார். அகம் சிவந்த கண்ணினராய் வல்வினையராவார் முகம் சிதைவராமன்றே முக்கே மிகும் திருமால் சீர்கடலை உள்பொதிந்த சிந்தனையன் தன்னை ஆற்கடலாம் செவ்வே அடர்த்து. திருமான்கிற வளம் இருக்கு. லக்ஷ்மி பிராட்டி சிவபதியான எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தம். இது விசேஷமாக அவனுடைய சீர்கடல்ல வரும்போது பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சீர்கடல் அவன் என் மனசுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு. அடற்பொன் முடியானை ஆயிரம் பேரானை அப்படிங்கிற பாசனம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.